அண்மை செய்தி. ஈரானுடன் போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானுடன் போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. போர் நிறுத்தம் மேற்கொள்வதாக ஈரான் அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் மேற்கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் ஈரானுடன் போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. போர் நிறுத்தம் மேற்கொள்வதாக ஈரான் அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலும் அறிவித்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். விரிவான விவரங்கள். ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த 10 நாட்களாக நீடித்து வந்த சண்டை தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. இன்று காலையிலே ஈரான் தரப்பில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணமாக இருந்தது. இஸ்ரேல் இந்த போர் நிறுத்த அழைப்பினை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது தொடர்ந்து ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துமா, ஈரானினுடைய அணு ஆயுத உற்பத்தி கூடங்கள் மீதான தாக்குதலை முழுவதுமாக நடத்தி முடிப்பதற்கு இஸ்ரேல் திட்டம் வைத்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ஈரானை தொடர்ந்து இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் தெரிவித்திருந்தார், இஸ்ரேலும் இதற்கு ஒப்புக்கொள்ளும், கண்டிப்பாக சண்டை நிறுத்தம் ஏற்படும் என்ற தகவலை அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரேலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டபடி போர் நிறுத்தத்திற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக 2 நாடுகளிலும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து ஏவுகணை சத்தங்களுக்கு இடையிலும் ட்ரோன் தாக்குதலுக்கு இடையிலும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் மடிந்திருந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பதுங்கு குழிகளை விட்டு பொதுமக்கள் வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலை எல்லாம் பொறுத்தவரை அணு ஆயுத தாக்குதல் கூட நடைபெறக்கூடும் என்ற அச்சத்திலே அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடந்தாலும் அதிலிருந்து தங்கள் நாட்டு மக்களை காப்பதற்காக பிரத்யேகமாக பாதுகாப்பு கூடங்களை அமைத்து அந்த கூடாரங்களுக்கு உள்ளாக பொதுமக்களை தங்க வைத்திருந்தது இஸ்ரேல். எனவே அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் வெளியேறி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் வழங்கியிருந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 12 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த உக்கிரமான சண்டை தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. 2 தரப்பிலும் ராணுவ வீரர்கள் பலியானதை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கையிலே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மருத்துவமனைகளில் இருந்தவர்கள், குடியிருப்புகளுக்குள் வசித்துக் கொண்டிருந்தவர்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளின் மீது 2 நாடுகளுடைய ஏவுகணைகளும் விழுந்து வெடித்து சிதறி இருந்தன. இதில் இஸ்ரேல் தரப்பிலே கிட்டத்தட்ட 200 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் எனவும் 800க்கும் மேற்பட்டவர்கள் ஈரான் தரப்பிலே உயிரிழந்திருக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 12 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வளைகுடாவின் 2 முக்கிய நாடுகளுக்கு இடையிலான சண்டையை நிறுத்துவதற்காக இந்தியா உட்பட பல்வேறு முக்கிய நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அதற்கான பலன் கிடைத்திருக்கின்றது. 12 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலும் ஈரானும் தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார்கள். இன்று காலையிலேயே ஈரான் ஒப்புதல் வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது இஸ்ரேலும் வழங்கியிருக்கின்றது. சண்டை தற்பொழுது முடிவுக்கு வந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.